சொல்ல போகிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான அம்மாவை பற்றி தான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்சதுன்னு இல்லை, எனக்கு உறவு தான். என் வீட்டுக்காரோட ரத்தம் ஆகும். பாவம், அவங்க என்னென்னா படுத்த படுக்கையாக இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் ஆச்சுது அவங்க உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நான் எங்கள் வீட்டாள்கிட்ட சொன்னேன், எனக்கும் உடம்பு சரியில்லாததுனால பார்க்க போகலை. நம்மளும் உடம்பு சரியில்லாமல் இருக்கோம், எங்கே பார்க்க போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். திடீர்னு இருந்தாலும் எனக்கு தோணுச்சு, நம்ம போய் நான் எங்கள் வீட்டாள்கிட்ட சொல்கிறேன், இப்போ நம்ம போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்போ அவங்களும் சொன்னாங்க, சரி வா, அப்போ கிளம்புறதுனால முடியும்னா கிளம்பு அப்படின்னு. நானும் சரி கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்பி போயிட்டோம். கிளம்பி போய் அவங்க சாப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் இருந்தோம். அவங்க நீர் ஆகாரம் தான் போல் இருக்கு, அவங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க. பார்க்கும்போது உள்ளே போய் பார்த்தோம் சொன்னாங்களே, என்ன சொல்கிறதுக்கு, அப்படியே தலையெல்லாம் சுற்றி போச்சு. என்னென்னா ஒரு ரூமில் அந்த அம்மாவை போட்டிருக்குது. பாவம், எனக்கு அவங்க சித்தி முறை தான் வேணும். ரூமில் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த ரூமில் அவங்க தூக்கவோ துடைக்கவோ கொள்ளவோ எதுவுமே செய்யலை. அவங்க பேதி தன்னாலே லூஸ் மோஷனாக போனது அவ்வளோவுமே அங்கங்கேயா செதறி மேலெல்லாம் உடம்பல் ஒரு மாதிரி ரொம்ப முடியாமல் அவங்க மேலெல்லாம் அந்த கட்டியாக அப்படி ஒட்டி அப்படி இருக்குது. மனுஷங்க இந்த அளவுக்கும் இருக்காங்க. ஆகாரம் இது பேதி போகும்னு பயந்து ஆகாரம் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்காமல் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல. நாங்களும் சரின்னு சொல்லிக்கிட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, உள்ளே போய் பார்க்கலான்னா அவங்க இல்லை போக வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை வந்தாச்சுல நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு உள்ளே போய் பார்த்தாச்சுன்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டம் ஆகிட்டு. நான் எங்கள் வீட்டாள்கிட்ட சொல்லுங்கள், இப்படியெல்லாம் ஒரு மனுஷங்களை வச்சுருக்காங்களே, பாவம் கிடைக்குமே, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா இப்படி கிடக்கும்போது யாருமே திரும்பி பார்க்கலன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் எங்கள் வீட்டாள்கிட்ட சொன்னேன். எனக்கு போட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. சொன்னாங்களே, அவங்கக்கிட்ட கேட்கும், கொஞ்சம் தண்ணி பக்கெட்டெல்லாம் எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட தண்ணியை வாங்கி அவங்கள குளிக்க ஊற்றுனா தலையெல்லாம் வண்டு மாதிரி பேனை பாருங்கள். இதையெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்கள மேலெல்லாம் குளிக்க ஊற்றி அந்த ரூமை நீட்டாக்கி வரும்போது இது வரைக்கும் நான் சாப்பிடலை, எனக்கு சாப்பிட தோணலை. அந்த அம்மாவே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. எவ்வளவோ இப்போது பார்க்க முடியலைன்னா முதியோர் இல்லைன்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே கொண்டு சேர்க்கலாம், அவங்க நல்லா பார்த்துக்கிடுவாங்க. தயவு செய்து மக்களை யாருமே இந்த மாதிரி தப்பு செய்யாதுங்க. நம்மளை பெற்றவங்கள பார்க்குறதுக்குள்ள கடமை நமக்கு இருக்குது இல்லையா? அதனால் நீங்கள் யாரும் இப்படி செய்யாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.